வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் கவிதை பேழை பகுதியில் உள்ள ஆண்டாள் எழுதிய நாச்சியார் திருமொழி என்பதாகும். ஆண்டாள் பற்றிய ஒரு சிறு குறிப்பினை அறிந்து கொள்ளலாம். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள். இவரின் இயற்பெயர் கோதை. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார் ஆவார். 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவர் மட்டுமே பெண்ணாவார். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி போன்ற படைப்புகளை படைத்தவர். சூடிக் கொடுத்த சுடர்க்கொடி என்னும் சிறப்பு பெயரினை கொண்டவர். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூ மாலையையும் சூட்டியதால் சூடிக் கொடுத்த சுடர்க்கொடி என ஆண்டாள் அழைக்கப் பெற்றார். நாச்சியார் திருமொழி நூல் பற்றி அறிந்து கொள்ளலாம். நாச்சியார் திருமொழி நூலை எழுதியவர் கோதை நாச்சியார் என்று அழைக்கப்படக்கூடிய ஆண்டாள் ஆவார். 143 பாடல்களை இந்நூல் கொண்டுள்ளது. இறைவனை நினைந்துருகி பாடும் கண்ணனை மணமுடிப்பதாக ஆண்டாள் பாடியுள்ள நாச்சியார் திருமொழியில் உள்ள வாரணம் பாடல் தொகுப்பு இன்றும் புகழ்பெற்று விளங்குகிறது. இனி பாடலை அறிந்து கொள்ளலாம். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாமந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப் புகுத கனா கண்டேன் தோழீ நான். பாடலின் பொருளினை அறிந்து கொள்ளலாம். ஆடும் இளம்பெண்கள் கைகளில் கதிரவன் போன்ற ஒளியையுடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தியவாறு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். வடமதுரையை ஆளும் மன்னன் கண்ணன் பாதுகைகளை அணிந்து கொண்டு புவி அதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வருகிறான். இக்காட்சியை கனவில் கண்டதாக ஆண்டாள் கூறுகிறாள். இனி அடுத்த பாடலை பார்க்கலாம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழீ நான். பாடலின் பொருளினை இனி அறிந்து கொள்ளலாம். மத்தளம் முதலான இசைக்கருவிகள் முழங்குகின்றன. வரிகளையுடைய சங்குகளை நின்று ஊதுகின்றனர். அத்தை மகனும் மது என்ற அரக்கனை அழித்தவனுமான கண்ணன் முத்துக்களை உடைய மாலைகள் தொங்கவிடப்பட்ட பந்தலின் கீழ் என்னை திருமணம் செய்து கொள்கிறான். இக்காட்சியை கனவில் கண்டதாக ஆண்டாள் கூறுகிறார். ஆண்டாள் தம் தோழிகளிடம் எடுத்துரைத்த கனவு காட்சிகளை மீண்டும் ஒருமுறை அறிந்து கொள்ளலாம். இளம் பெண்கள் கைகளில் கதிரவன் போன்ற ஒளியுடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தி வந்து அழைக்க வடமதுரை மன்னன் கண்ணன் பாதுகை அணிந்து நடந்து வருகிறார். இசைக்கருவிகள் மற்றும் சங்குகள் முழங்க அத்தை மகனும் மது என்ற அரக்கனை அழித்தவனும் ஆகிய கண்ணன் புகுந்த பந்தலில் முத்துக்களையுடைய மாலைகள் தொங்கவிடப்பட்டு இருந்தது. அதன் கீழ் என்னை திருமணம் செய்து கொள்கிறான் என்று ஆண்டாள் தன் தோழிகளிடம் தன் கனவினை எடுத்துரைக்கின்றாள். மாணவ செல்வங்களே, வைணவ பக்தி இலக்கியத்தை பற்றி அறிந்தோம். இக்காணொளியை பயன்படுத்தி பாடநூல் மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடை எழுதி பயிற்சி எடுத்துக்கொள்ளவும். நன்றி, வணக்கம். தமிழ் போல் வளர்க நாளும் எந்நாளும்.